இனிய என் உறவுகளுக்கு இனிய என் வணக்கங்கள். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, திருமங்கை மன்னன் திருமாலிரும் சோலை என்ற பாண்டிய நாட்டு திருப்பதி 18ல் ஒன்று திருமாலிரும் சோலை. அந்த திருமாலிரும் சோலையை பற்றி அழகான பாசுரங்களை சொல்லியிருக்கிறாரு. இந்த பதிவில் 2 பாசுரங்கள் மட்டும் பார்ப்போம். மேகங்கள் நிறைந்த ஆகாயத்திலே சென்று உராயும்படி அலைகள் கொந்தளிக்கும் திருப்பார்கடலில் ஆதிசேஷன் மீது கண் வளர்ந்தவன், வலுவான கால்களையுடைய கேசி என்ற குதிரை வடிவான அசுரனுடைய மிகுந்த சினத்தை அளித்தவன், கார்மேகம் போன்ற நிறமுடைய எம்பெருமான் குடியிருக்கும் கோயில் மிகுந்த ஆக்ரோஷம் கொண்ட பெரிய யானையின் கபாலத்தின் வழியே பெருகும் மதநீரே வண்டுகள் பருக, எங்கும் தேன் பெருகும் சாரல்களையுடைய திருமாலிரும் சோலையாகும். மனமே அதை வணங்குவோம் வா அப்படிங்கிறாரு திருமங்கை மன்னன். பாசுரத்தை பார்ப்போம். புதுமுக விசும்பில் புணரி சென்றவனா பொறுகுடல் அரவனை துயின்று, பதமுக பரியின் மிகுசினம் தவிர்த்த பனிமுகல் வண்ணர் தம் கோயில், கதமுக சினத்த கடதட களிற்றின் கவிழ்வழி களி வண்டு பருக, மதமுகு சாரல் மாலிரும் சோலை வணங்குவதும் வா மட நெஞ்சே அப்படிங்கிறாரு. அடுத்த பாசுரத்தை சொல்கிறாரு. அறிவற்ற சமணர் பௌத்தர் ஆகியோர் வேதத்திற்கு எதிராக தங்கள் கொள்கைக்கு ஏற்றபடி பேசவும், அதற்கும் மகிழ்ந்து என் தந்தைக்கும் நாதராய் தேவர்களின் தலைவனான எம்பெருமான் முன்னர் உகந்த இடங்கொண்ட கோயில், மலை மங்கையர் காட்டில் வாழக்கூடிய மங்கையர்கள் சந்தன சோலையில் உள்ள தாழ்ந்த கிளைகளின் நிழலில் கீழே இருந்து கொண்டு தினமும் மந்திரம் சொல்லி வணங்கும் திருமாலிரும் சோலை ஆகும். மடநெஞ்சே அதை சேவிப்போம் வா அப்படிங்கிறாரு. பாசுரத்தை பார்ப்போம். புத்தியில் சமணர் புத்திரன்றியவர்கள் ஒத்தன பேசவும் உகந்திட்டு, எந்தே பெம்மனார் இமையவர் தலைவர் எண்ணிமுன் இடங்கொண்ட கோயில், சந்தன பொழிலின் தாழ்சனி நீழல் தாழ்வரை மகளிர்கள் நாளும், மந்திர நிறைஞ்சும் மாலிருஞ்சோலை வணங்குவதும் வா மடநெஞ்சே ஓ அப்படிங்கிறாரு. மலையில் தங்கக்கூடிய அந்த மலை பெண்கள் சந்தன சோலையில் உள்ள தாழ்ந்த கிளையில், சந்தன மரத்தின் தாழ்ந்த கிளையில் உள்ள நிழலின் கீழே இருந்து கொண்டு தினமும் மந்திரம் சொல்லி வணங்குவது இந்த திருமாலிரும் சோலை. இதை சேமிப்போ வா மடநெஞ்சே அப்படிங்கிறாரு. மேகங்கள் நிறைந்த ஆகாயத்திலே சென்று உராயும்படி அலைகள் கொந்தளிக்கும் திருப்பார்கடலில் ஆதிசேஷன் மீது கண் வளர்ந்தவன், வலுவான கால்களையுடைய கேசி என்கிற குதிரை வடிவான அசுரனுடைய மிகுந்த சினத்தை அளித்தவன், கார்மேகம் போன்ற நிறமுடைய எம்பெருமான் குடியிருக்கும் கோயில் எதுன்னு கேட்டால், இந்த எங்கும் தேன் பெருகும் சாரல்களையுடைய திருமாலிரும் சோலையாகும் அப்படிங்கிறாரு. மட நெஞ்சமே அதை வணங்குவோ வா அப்படிங்கிறாரு. திருமங்கை மன்னன் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.